எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கைகூப்பி ஒரு முறை கேட்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். அனைவரும் எழுந்து நில்லுங்கள். மேடையில் இருப்பவர்களும் எழுந்து நில்லுங்கள். எங்கள் அண்ணன் உதயகுமாரன் அவர்களை சற்று முன் மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த பச்சை தமிழகத்தின் போராளிதான் இதுவரையின் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றில் எந்த கொம்பனும் பெற முடியாத உலகளாவிய ஒரு மிகச்சிறந்த விருதை இன்றைக்கு பெற்று நம்முடைய சேலம் மாநகருக்கு வருகை வந்திருக்கிறார். அந்த போராளியை, பசுமையை நேசித்த, சுற்றுச்சூழலை நேசித்த, இயற்கையை நேசித்த அந்த சுப உதயகுமாரன் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கையொலி எழுப்பி இன்னும் பல சாதனைகளை, பல விருதுகளை பெற்று இந்த தமிழ் சமூகத்திற்கு பணி கடன் செய். என் பணி இந்த மக்களுக்கு உழைப்பது, அதை தவிர எதுவுமே கிடையாது. அமருங்கள். நன்றி. இது அமெரிக்காவில், லண்டன்ல, பிரிட்டன்ல, உலக நாட்டுடைய பாராளுமன்றத்தில் இது போன்ற போராளிகளை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி அந்த அவையே எழுந்து கைத்தட்டி பாராட்டும். அவர் வாங்கிய அந்த விருதை கூட என்னால் ஆங்கிலத்தில் உச்சரிக்க முடியவில்லை. ஆனால் அவர் எத்தனை டாக்டரேட் பண்ணியிருக்கிறார், எத்தனை PhD, அமெரிக்காவின் எத்தனை பேராசிரியர்கள் பணியாற்றி இருக்கிறார். இன்னமும் ஆன்லைன்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற அவருடைய மாணவர்கள். நான் அமெரிக்கா சென்றிருந்தேன் பெட்னா மாநாட்டிற்கு. அங்கு சந்தித்த சில அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அண்ணன் உதயகுமாரை குறித்து தொழிலதிபர்கள் இருந்து சாதாரண மக்கள் வரையிலும் கல்லூரி பள்ளிகளிலே படிக்கின்ற அத்தனை புரிந்த, அறிந்த, தெளிந்த படிப்பாளர்களுக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும், தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் தமிழ் சமூகத்தில் இவ்வளவு மிகச்சிறந்த நேர்மையான மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இருக்கிறார். அந்த அறிவாளி தேடி வந்த கட்சி தான் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் நம்பினார். தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் நம்மை கொண்டு போய் எங்கேயும் அடகு வைக்க மாட்டார், ஸ்டெர்லைட்டிடம் அடகு வைக்க மாட்டார், கார்பரேட் பெரு நிறுவனத்திடம் அடகு வைக்க மாட்டார் என்று நம்பினார். அதனால்தான் அவரை திமுக அழைத்து இடம் தர அழைத்தது, அதிமுக அழைத்து அவங்க சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு தர அழைத்தது, காங்கிரஸ் அழைத்தது, ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அழைத்தார், பல அரசியல் இயக்கங்கள் அழைத்தது, இப்போது தொடங்கிய நடிகரும் அழைத்தார். இன்னமும் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வளர்ந்து வருகின்ற, அவரை விட வயதில் சிறியவனாக இருந்து இந்த கட்சியை நான் நடத்தி செல்கின்ற தலைவராக நடத்தி செல்கிறேனே, வேல்முருகன் தலைமையை ஏற்பதில், என் தம்பியின் தலைமையை ஏற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று அறிவித்து முதலாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பச்சை தமிழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை இணைத்த பெருமகனார் நம்முடைய சுப உதயகுமாரன் அவர்கள்.